வணக்கம் நண்பர்களே. கொரோனா வைரஸை தடுக்கிற அளவுக்கு இந்தியர்கள்கிட்ட உடல ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஆய்வு ஒன்று சொல்லுது. இது ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் ஜெனடிக் இன்ஜினியரிங் அண்ட் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை சேர்ந்த டாக்டர் தினேஷ் குப்தா தலைமையிலான குழு இந்த அறிக்கையை தயாரிச்சிருக்கு, இந்த ஆய்வு அறிக்கையை தயாரிச்சிருக்கு. கொரோனா வைரஸ் உலகம் முழுக்க மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றிய பல செய்திகள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சைனாவில் ஊஹானில் தொடர்ந்த இந்த தாக்குதல் தொடர்ந்து எல்லா நாடுகளையும் தொடர்ந்து தாக்கிக்கிட்டு இருக்கு. சைனாவை பொறுத்த வரைக்கும் சுமார் 80-85,000 பேர் பாதிக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 3,500 பேர் உயிரிழந்தாங்க. அப்படியே அது இட்டாலிக்கு போச்சு, அமெரிக்காவுக்கு போச்சு. உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 5.25 லட்சம் பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தற்சமய நிலவரப்படி 25,000க்கு மேற்பட்டவர்கள் இருந்து போயிருக்காங்க. இதை விட அதிக எண்ணிக்கை ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் மிகப்பெரிய பாதிப்பு உலகம் முழுக்க ஏற்பட்டிருக்கு. நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மத்தியிலிருந்து தான் இதனுடைய பாதிப்பு தெரிய ஆரம்பித்தது. கேரளாவில் ஒருத்தருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருந்தது தெரிய வந்தது. இப்போது கிட்டத்தட்ட 900 பேர் இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 20 பேர் இறந்து போயிருக்காங்க. இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமோ, ஸ்டேஜ் 3க்கு போயிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. ஸ்டேஜ் 1 என்ன அப்படின்னா, வெளிநாட்டிலிருந்து அந்த வைரஸை தாங்கி கொண்டு வந்தவர்கள், அவங்க தான் ஃபஸ்ட்டு கேரியர். ஸ்டேஜ் 2 அவங்களோட தொடர்பு வச்சுருக்கவங்க, அவங்கள பார்க்குறவங்க, அவங்கள சந்திக்கிறவங்க, அவங்கள சந்தித்த ஒரு ஏதாவது பேசிகிட்டு இருக்கவங்க, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, இவர்களுக்கு வருவது ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3 அப்படிங்கிறது கம்யூனிட்டி இன்ஃபெக்ஷன், சமூக தொற்று அப்படின்னா ஒருத்தருக்கு எப்படி வந்ததுன்னே தெரியாது, யாரால் வந்தது அப்படிங்கிற ட்ரேஸ் பண்ணவே முடியாது. அப்படிங்கிற சமயத்தில் யாரால் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரியாமல் போகிற பட்சத்தில் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு அபாயம் நிச்சயமாக இருக்குது. பல்வேறு நிறுவனங்கள் இது போன்ற ஒரு ஆய்வறிக்கையை கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற இணையதளங்களில், சமூக வலைதளங்களில் மக்களுக்கு பீதியை கிளப்புற மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது. ஏதோ கிட்டத்தட்ட எல்லோருமே இறந்து போவார்கள், அது பாதி பேர் இறந்து போவாங்க, எல்லோருக்கும் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டியது இருக்கும், ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு இடமே இருக்காது. இப்படிப்பட்ட பீதி எல்லாமே சமூக வலைதளங்களில் பரப்பப்படுது. உலகம் முழுக்கவே இட்டாலி, அமெரிக்கா இருந்தாலும் கூட மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த நாடுகள், அமெரிக்கா வளர்ச்சியடைந்த நாடு, இதில் கூட நோயாளிகளை தங்க வைப்பதற்கு, அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு மருத்துவமனைகளில் படுக்கைகள் இல்லை அப்படிங்கிற நிலைமை இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுமார் 136 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு. என்னுடைய மொத்த பெட் எவ்வளோ இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்குது. எந்த அளவுக்கான நோயாளிகளை தாங்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு தெரியல. குற்றம் சொல்லுகிறவர்கள் எதை சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த அரசுகள் சரியாக இதை கையாளல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய தமிழக அரசும் நம்முடைய மத்திய அரசு மிகச் சிறப்பாக கையாண்டு கொண்டிருக்கின்றன. பிப்ரவரி நடுவில் இருந்தே இதற்கான அச்சுறுத்தல்கள், எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டு வந்தன. மார்ச் முதல் வாரத்திலிருந்து இந்தியா அலர்ட் ஆயிடுச்சு. நம்ம மார்ச் 28 இந்த வீடியோவை பதிவு பண்ணிகிட்ருக்கோம், அதை அப்லோட் பண்ணுறோம். இதே மாதிரியான நிலைமை அப்பொழுது வந்துடுமோங்கிற பயம் இருந்தது. வெளிநாட்டு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. அதுவே 15 நாள் ஆச்சு. திரையரங்குகள் மூடப்பட்டன. பொது வெளியிடங்கள் எல்லாமே யாரும் கூடக்கூடாதுங்கிற ஆச்சு. இந்த மாதிரி நிலைமைகள் வரும் பொழுது முழு அடைப்பு வந்து ஒரு 4-5 நாள் ஆச்சு. அப்படி இருக்கும் பொழுது இது எப்படி கையாளலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ரேண்டம் சாம்பிள்ஸ் எடுக்கலை. நம்ம நாட்டில் அங்கங்கே யாருன்னு அவசியம் இல்லை, இருமுறாங்களா, ஜுரம் இருக்கா, அவங்களுக்கு மூச்சடைப்பு இருக்கா அப்படிங்கிறது இல்லாமல், வெளிநாட்டில் வந்திருக்காங்களா அப்படிங்கிறது இல்லாமல் அங்கங்கே ரேண்டமாக எடுத்து பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சோதிக்கணும். ஸ்பெயின் போன்ற நாடுகளை இந்த மாதிரி தொடர்ந்து சோதித்தாங்க. அப்படி இருந்து கூட நிறைய பேர் இங்கே இறந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில், முக்கியமாக ஏப்ரல் 8, 10, 15 தேதிகளுக்கு பிறகு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற அச்சுறுத்தல் இருக்குது. முக்கியமாக சென்டர் ஃபார் டிசீஸ் டைனமிக் அண்ட் எக்கனாமிக் பாலிசிங்கிற ஒரு நிறுவனம் செஞ்ச ஒரு அறிக்கையில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருந்தது. இந்தியாவில் ரொம்ப மோசமான விளைவு ஏற்படுகிற பட்சத்தில் 25 கோடி பேர் பாதிக்கப்படுவாங்க. சும்மா அப்படி இல்லை, ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம் அப்படின்னா அதுலேயும் 12 கோடி பேர் பாதிக்கப்படுவாங்க, லட்சக்கணக்கானவர் இறந்து போவாங்க அப்படின்னு அந்த அறிக்கை சொன்னது. ஆனால் அப்படிலாம் ஆகக்கூடிய வாய்ப்பில்லை. அது அரசாங்கம் சரியான நடவடிக்கைகள் மேற்கொண்டுருக்கு. மேலும் இதனால் சரியான தடுப்புகள் ஏற்பட்டுருக்கு. ஊரடங்கு உத்தரவு இருக்குது. ஒருவேளை பாதிக்கப்பட்டவங்க வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா மருத்துவமனை வருவாங்க. இப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் பொழுது தான் இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் ஜெனடிக் இன்ஜினியரிங் அண்ட் பயோடெக்னாலஜி, அதில் டாக்டர் தினேஷ் குப்தாங்கிற ஒரு அறிவியல் அறிஞருடைய தலைமையில் நடந்த இந்த ஆய்வுக்குழுவில் அவங்க என்ன அறிக்கை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தொடர்ந்து இந்த SARS-CoV
சார்ஸ் கொரோனா வைரஸ், இந்த கொரோனா வைரஸ் நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே வந்த மூச்சடைப்புக்காக பாதிப்பை ஏற்படுத்திய சார்ஸ் வைரஸ் இருந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்துட்டுருக்கு. இதனுடைய ஜெனடிக்ஸ் எப்படி இருக்குது, அது எப்படி மாறிட்டு வருது, அதனுடைய வரலாறு எப்படி மாறிட்டு வருது தொடர்ந்து ஆய்வு செஞ்சாங்க. அதற்கான மாதிரிகளை ஊஹான், சைனாவோட ஊஹான், இட்டாலி, அமெரிக்கா, ஸ்பெயின், இந்தியா, நேபாள் போன்ற பல்வேறு நாடுகள்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க. உடலில் கொரோனா வைரஸ் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கின்ற கொரோனா வைரஸ் அது எப்படியாக பெருகுது அப்படிங்கிறது ஆய்வு பண்ணாங்க. முக்கியமாக இட்டாலியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கின்ற மக்கள் கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களாக இருந்ததால் அதிக அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துச்சு. அமெரிக்கா போன்றவர்களிலும் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஆனால் அமெரிக்காவில் உயிரிழப்பு அதிகம் இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதிக அளவுனா 1 லட்சத்தை தாண்டிருச்சங்க பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை. ஆனால் மரணங்கள் அவ்வளவு நிகழலை, ஏன்னா அவங்க மீண்டு வரதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் ஆய்வு செய்யும் பொழுது மைக்ரோ ஆர்என்ஏ அப்படிங்கிற அந்த கூறு இருக்கு இல்லையா, அந்த கூரை பொறுத்த வரைக்கும் அதற்கிற அடிப்படை அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த அடுத்த கட்ட கொரோனா வைரஸ் உள்ளே போகும்போது அதை எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி அதிகம் இருக்குது. அதனுடைய வீரியத்தை, கொரோனா வைரஸுடைய வீரியத்தை முழுக்க காட்ட முடியாதபடி இந்தியர்கள் பலர்கிட்ட அந்த எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஆய்வு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஆய்வு இறுதியானதல்ல, இது அவங்க ப்ரூவ் பண்ணணும். அதற்கு மேலான பல்வேறு நிறுவனங்களில் இதை அவர்கள் நிரூபிக்க வேண்டும். இது சரிதான், அவங்க ஆய்வு சரிதான் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இப்போ இருக்கிற நமக்கு நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்தியர்கள் அதிக அளவுக்கு பாதிக்கப்படாமல் இருக்காங்க. பாதிக்கப்படாமல் அவங்க போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கின்ற எதிர்ப்பு சக்தி காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். இந்த ஆய்வறிக்கை உண்மையானதுன்னா இந்தியர்கள் எல்லாமே ஓரளவு திருப்தியோடு இருக்கலாம். அதே மாதிரி அதனால தான் மக்கள் பல்வேறு இடங்களில் அதிகமாக கூடுறாங்க. ஊரடங்கு உத்தரவு போட்டு கூட எந்த பயமும் இல்லாமல் சாலைகளில் போகிறாங்க. காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறாங்க, அடிக்கிறாங்க, லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 வீலர்ஸ் எல்லாமே பிடிங்கி வச்சுக்கிறாங்க, லைசன்ஸ் கட் பண்ணுறதை பயமுறுத்துறாங்க. இது எல்லாத்தையும் மீறி மளிகை கடைகளில் கூட்டம் அலை மோதுகிறது. எல்லாம் அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஏற்கனவே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மளிகை கடையில் சரியாக இயங்கும் அப்படின்னு நம்ம அரசு சொல்லியிருந்தது. அதுக்காக நாங்கள் ஒரு வீடியோ போட்டோம். என்ன அப்படின்னா, கூட்டம் நிறைய இருக்குது, மக்கள் அதிகம் பேர் கூடுறாங்க, இதன் காரணமாக ஏதாவது பாதிப்பு வந்துருமோங்கிற அச்சத்தை தெரிவிச்சிருந்தோம் இதனுடைய முதல் வீடியோவில். ஆனால் அதை பார்த்த என்னவோ அரசாங்கம் ஒரு முடிவெடுத்தது, காலை 6லிருந்து 2:30 மணி வரைக்கும் தான் மளிகை கடைகள், காய்கறி கடைகள் திறந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னாச்சு, இன்றைக்கி தான் அது செயல்பாட்டுக்கு வந்துச்சு. என்ன அப்படின்னா, 6லிருந்து 2 வரைக்கும் தான், 2:30 வரைக்கும் தான் கடை இருக்கும் அப்படிங்கிறனால கூட்டம் அப்படியே அலாலியாக வந்துருச்சு. 3 அடி தள்ளி நில்லுங்க, வட்டம் போட்டு நில்லுங்க அப்படி இருந்தாலும் கூட யாரும் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல. அதிகமாக அத்தனை பேருமே முகக்கவசம் அணிஞ்சிருந்தாங்க. எல்லாரும் முகக்கவசம் அணிஞ்சிருந்தாலும் கூட அது 1 அடி 2 அடிக்குள்ள இல்லை, ரொம்ப நெருக்கமாக இருந்து ஒருத்தருடைய மேலே மோதிர மாதிரி, உரசன மாதிரி அளவுக்கான நெருக்கமாக தான் இந்த வியாபாரங்கள் நடைபெறுது. இதன் மூலம் ஒரு பாதிப்பு ஏற்படுமோ அப்படிங்கிற அச்சம் நிச்சயமாக இருக்கு. எல்லாரும் கேரியராக இருக்க அவசியம் இல்லை. ஆனால் 1-2 பேர் இருக்கலாம். அந்த 1-2 பேர் பலருக்கு அந்த நோயை பரப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகையால மளிகை கடையே வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. மளிகை கடைகள் எல்லா நேரமும் திறந்திருக்கு. காலையில் 6லிருந்து இரவு 10-12 வரைக்கும் கூட திறந்திருக்கலாம். ஆனால் வருகின்ற மக்கள் அளவாக வர வேண்டும் என்று கண்காணிப்பு இருக்க வேண்டும். அதற்கு நிச்சயமாக அதிகாரிகள் இருக்க வேண்டும். அந்த கடைகளுக்கு கூட சொல்லிக் கொடுத்து அவர்கள் இந்த டைம் தான் வரணும், டோக்கன் வாங்கிட்டு இந்த டைம்ல வரணும் அப்படின்னு செக்ரிகேட் பண்ணி அவங்கள பிரித்து பண்ணாங்க அப்படின்னா கடைகளுக்கு கூட்டம் அலைமோதுவதை தடுக்க முடியும். அதன் மூலம் நோய் பரவாமல் இருப்பதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும். நோய் பரவாமல் இருப்பதை தடுக்க முடியும். இது அரசாங்கம் நிச்சயமாக கவனிக்க வேண்டும். மக்களுக்கு மளிகை காய்கறி ரொம்ப அவசியமாக இருக்குது. அவங்க எல்லாத்தையும் மீறி வர்றாங்க. குழந்தைகள், பெரியவர்கள் வர்றாங்க, வயதானவர்கள் வர்றாங்க, மூட்டையாக தூக்கிட்டு போகிறாங்க. என்ன மளிகை கடைகளில் எல்லா பொருட்களும் தீர்ந்து போச்சு, இருக்கிற பொருள் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி வாங்குறாங்க. ஏதோ பொருள், ஒரு குறிப்பிட்ட பிராண்டு ஷாம்பு வாங்கணும்னு நினைப்பாங்க, மற்ற பிராண்டு வந்து அள்ளிட்டு போயிடுறாங்க. இந்த குறிப்பிட்ட சமையல் பாத்திரம் கழுவுகின்ற சோப்பு வாங்கணும்னு நினைப்பாங்க, வேறு பிராண்ட் இருந்தாலும் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி மக்கள் ஒரு ஃப்ரென்சியில், ஒரு வேகத்தில் கொஞ்சம் தறிகெட்டு போயிட்டுருக்காங்க. இதையும் எல்லோரும் கவனிக்க வேண்டும், அரசாங்கம் கவனிக்க வேண்டும் நம்புவோம். நிச்சயமாக நாம் மீண்டு வருவோம். எல்லாம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நம்மை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பொது இடங்கள் கூடக்கூடாது, கூடினால் தகுந்த பாதுகாப்பு இருக்க வேண்டும். அரசாங்கம் அதை கண்காணிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.